அண்மைச் செய்தி. சென்னை அண்ணா நகரில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 6 மணி நேரமாக செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா நகரில் உள்ள தொழிலாளர் ஆணையரகத்தில் 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம், நிலுவையில் உள்ள ஊக்கத்தொகை ஆகியவற்றை உடனடியாக வழங்க கோரிக்கை விடுத்து கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக செவிலியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். என்னென்ன கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்? அது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை அண்ணா நகரில் செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை அண்ணா நகரில் உள்ள தொழிலாளர் ஆணையரகத்தில் தமிழ்நாடு இடைநிலை சுகாதார பணியாளர்கள் சங்கம் சார்பில் இன்று காலை 11 மணி முதல் தற்பொழுது உள்ளிருப்பு போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அதிலும் முக்கியமாக 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டு இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு இடைநிலை சுகாதார பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் இவங்க வைக்கிறது முக்கியமாக 17 அம்ச கோரிக்கைகளை இதில் முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக இந்த அம்ச கோரிக்கைகளை தொடர்பாக பலமுறை அரசிடம் மனுக்கள் அளித்தும் இதுவரை அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை என்பதனாலதான் இந்த போராட்டத்துல தற்பொழுது ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ள செவிலியர்கள் வைக்கும் முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், நிலுவையில் உள்ள ஊக்கத்தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும், அது மட்டுமின்றி 12 சேவைக்கான ஊதியம் வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கைகளையும் இதில் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் மருத்துவமனைகளில் செவிலியர்களின் பணி சுமையை குறைக்க தூய்மை பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையையும் இதில் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று கொரோனா காலத்தில் தடுப்பூசி செலுத்தியதற்கான ஊக்க தொகையையும் அரசு வழங்க வேண்டும் என்பதும் இவர்களின் ஒரு முக்கிய அம்ச கோரிக்கைகளில் ஒன்றாக இருந்து வருகிறது. குறிப்பாக காலை 11 மணி முதல் தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள், அதாவது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வந்து இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் செவிலியர்கள் 1000க்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்பொழுது பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில் இவர்களின் கோரிக்கையை அரசு முன்னோடி எட்டவில்லை என்றால் தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். வினோத், பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி.